ஐயா மோடி வந்து திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர முடியுது. வெள்ளத்துல மிதந்து செத்து போனோம்ல. நாங்க குறைஞ்சது 50 பேர் செத்தம்ல தூத்துக்குடியில. தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சுல்ல. அதை வந்து பார்வையிட முடியாதா? இந்த விரிவாக்கம் யாருக்கானது? மக்களுக்கானது. மக்கள் செத்து போன பிறகு அது யார் அதுல அது பயன்படுத்த போறது யாரு? சொற்பமான வேலை வாய்ப்புன்ற பேர்ல இன்னைக்கு தொடர்ந்து சுரண்டல் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்புக்கும் பெருசா யாரும் முன்னேறவில்லை. ஆனா தொடர்ந்து இங்க தேசத்தை சுரண்டப்பட்டுட்டே இருக்கு. ஏற்படணும். நீங்க தொழிற்சாலை வேண்டாம்னு சொல்லல, வளர்ச்சி வேணும், தொழிற்சாலை வேணும். எந்த மாதிரியான தொழிற்சாலைங்கிறதுல நாங்க என்ன சொல்றோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்க. நீங்க முழுக்க என் நிலத்துல நச்ச ஆலைகள், இது சிப்காடுன்னு ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும்ன்றீங்க. என் விளை நிலத்தை 3000 ஏக்கர் 4000 ஏக்கரை பறிக்கிறீங்க. இப்போ நான் வீதியில வந்து போராடினா, கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்துல வசதி பத்தல, பேருந்து வந்து திரும்ப கஷ்டப்படுது, நெரிசலா இருக்கு, எனக்கு நான் ஒரு கோடி இல்ல, கிளம்பாக்கத்துல வந்து நீ கட்டி கொடுன்னு நான் கேட்டேனா? யாராவது வீதிக்கு வந்தமா? ஒரு பயணி. மீனம்பாக்கம் துறைமுகத்துல அந்த ஏர்போர்ட்ல வானூர்தி நிலையத்துல பறக்கிறதுக்கு கஷ்டப்படுது, நிறைய விமானங்கள் வந்து இறங்கி ஏறதுக்கு சிரமப்படுது, இங்க ஓடுதெல்லாம் இல்ல, அதனால நீ 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு நாங்க போராடினோமா? இல்ல. ஏற்கனவே எங்க தாத்தாக்கள் பேர்ல, வஉசி பேர்லையும் காமராஜ் பேர்ல இருக்கிற இயற்கை துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்துல வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்குது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால 6111 ஏக்கர்ல காட்டுப்படியில எங்களுக்கு துறைமுகம் கட்டித்தாங்கன்னு யாராவது வீதியில் வந்து போராடினோமா? நாங்க மூடுங்கன்னா திறக்கிற, திறன்னா மூடுற, வேணாம்னா திணிக்கிற, வேணும்னா செய்ய மாட்டேற. என்னதான் உங்க கதை? அங்க திருவண்ணாமலையில போய் அந்த சிப்காடு தொழிற்சாலை திறக்கிறேன்ற, 3000 ஏக்கர் எடுக்கிறேன்ற, அந்த திறக்க போற முதலாளி யாரு? ஐயோ, என் நிலத்தை கூடியா, நானே முதலாளியா, நானே தொழிலாளியா, நான் தற்சார்பு வாழ்க்கை எனக்கு வேண்டியது. நீ உன் தொழிற்சாலையில என்ன வரும்? வேலை வருது, வேலை எனக்கு கொடுப்பியானே தெரியாது, வேலை வருது, அதுக்கு என்ன வருது? சம்பளம். சம்பளத்தை வச்சு நீ என்ன செய்வ? நல்லா சாப்பிடுவ. சாப்பாடு எங்க இருந்து வரும்? ஒரு அடிப்படை அறிவு தானே. கடலூர்ல இல்லாத சிப்காடா வளர்ந்துச்சா? கடலூர்ல இல்லாத சிப்காடு தொழிற்சாலையால இந்த நாடு மக்களும் அரை எங்களை வளர்ந்ததை காட்டு, மொத்த இடத்தையும் எடுத்துக்க. எப்படி கட்டமைக்கிறீங்க பாருங்க. வளர்ச்சின்னு கேட்கும்போது காதுல இனிக்குது. வாயில தேனை ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன பண்ணலாம்?